ஓம் சக்தி பராசக்தி. அபிராமி அந்தாதியிலிருந்து ஓர் பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவரேல் நித்த நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்வால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி என்னிடத்திலே இல்லை, செல்வங்கள் இல்லை, என்னிடத்திலே எது தேவையானவைகள் இல்லை, வாழ்விற்கு தேவையானவைகள் இல்லை, இல்லாமை சொல்லி ஒருவரிடத்திலே சென்று யாசித்து கேட்டு இழிவுபட்டு நிற்க மாட்டேன் என்று நெஞ்சில் நினைப்பீர்களேயானால், இல்லாமை சொல்லி என்னிடத்திலே இது இல்லை அது இல்லை தாருங்கள் என்று ஒருவரிடத்திலே சென்று நிற்க மாட்டேன் என்று நெஞ்சில் நினைத்தால் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்வால் ஒரு காலத்திலும் செல்லாமை, யாரிடமும் சென்று யாசிக்க வேண்டியது இல்லை, கயவர்பால் சென்று கேட்க வேண்டியது இல்லை, நித்தம் நல்ல தவம் செய்யாதவர்கள் வாசலிலே சென்று போய் நிற்க வேண்டியது இல்லை. ஏன் தெரியுமா? திரிபுர சுந்தரியின் பாதங்கள் சேர்மின்களே. தாய் திரிபுர சுந்தரியின் பாதங்களை தொடர்ந்து வணங்கி வருகின்ற பொழுது உளமாற உள்ளம் உருக நெஞ்சம் உருக வணங்கி வருகின்ற பொழுது யாங்கும் யாரிடத்திலும் சென்று இது இல்லை என்று கேட்க வேண்டிய நிலையை தாய் உருவாக்க மாட்டாள். ஏனென்றால் நம் நெஞ்சம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது? இல்லாமை சொல்லி என்னிடத்திலே இல்லை என்பதை சொல்லி, இது இல்லை என்பதை சொல்லி மற்றவரிடம் சென்று இழிவுபட மாட்டேன் என்று நாம் கங்கணம் கட்டியிருக்கிறோம், நாம் உறுதி செய்திருக்கிறோம். அந்த உறுதிப்பாட்டில் நாம் எந்நாளும் நிற்கலாம். அபிராமி அன்னை துணை இருப்பாள். யாரிடமும் சென்று இது எனக்கு வேண்டும், என்னிடத்திலே இல்லை, எனக்கு தாருங்கள் என்று கேட்க வேண்டியதே இல்லை. அந்த நிலையை தாய் உருவாக்க மாட்டாள் என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். நம்மிடத்திலே இல்லை என்கிற நிலையை தாய் உருவாக்க மாட்டாள். நம்மிடத்திலே இல்லை என்று பிறரிடம் யாசிக்கின்ற நிலையை, யாசிக்க செல்கின்ற நிலையை தாய் உருவாக்க மாட்டாள். இதை அபிராமி பட்டர் தெளிவுபடுத்துகிறார். இந்த தெளிவு மற்றொரு பாடலிலே கிடைக்கின்றது. மற்றொரு பாடலிலே அபிராமி பட்டர் மிக தெளிவாக சொல்லுகிறார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. அபிராமி அன்னை இத்துணை செல்வங்களை நமக்கு தருகின்ற பொழுது நாம் யாரிடம் சென்று இல்லை என்று கேட்க வேண்டும்? தனம் தரும்,
கல்வி தரும் தனம் தருவாள், கல்வி தருவாள் தனம் தரும் கல்வி தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இந்த மனத்திற்கு தளர்வு சோர்வு எதுவுமே இருக்காது. தளர்வறியா மனம் தரும். தெய்வ வடிவும் தரும். உள்ளத்திலே தாய் பேரொளியாக திகழ்கின்ற பொழுது உள்ளத்திலே வஞ்சம் பொய் இருள் மும்மலங்கள் அனைத்தையும் நீக்கி அனைத்து இருளினையும் நீக்கி தாய் உள்ளத்திலே பேரொளியாக திகழ்கின்ற பொழுது அன்பர்களுக்கு தெய்வ வடிவு கிட்டும். தெய்வ வடிவும் தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும். வேறு எதற்கு நாம் பிறரிடத்திலே போய் யாசிக்க வேண்டும்? இதற்கு முன்பு நான் சொன்ன பாட்டிலே நித்த நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்வால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த தாய். யாரிடமும் சென்று யாசிக்க வேண்டியதில்லை. எல்லாம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி. அபிராமி பட்டருடைய பாடல், அந்தாதி, அபிராமி அந்தாதியுடைய பாடல். இப்படி அனைத்து செல்வங்களையும் அன்பருக்கு தருபவள் அபிராமி அன்னை. அதனாலே நான் யாரிடமும் சென்று இல்லை என்று சொல்ல மாட்டேன், யாசிக்க மாட்டேன். நெஞ்சத்திலே உறுதியாக இருக்கிறேன். என்னை தாய் ஒரு நாளும் யாரிடம் சென்று யாசிக்கின்ற நிலையை உருவாக்க மாட்டாள். இந்த ரெண்டும் உறுதி, இந்த ரெண்டும் உறுதி. ஏனென்றால் தனம் தரும் கல்வி தரும். அருமையான பாடல். நித்தமும் நாம் நம்முடைய நாவிலே தேக்கி வைக்க வேண்டிய அருமையான பாடல். தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாடலை அன்பர்களே நித்தமும் நெஞ்சிலே வைத்து பாடி வருகின்ற பொழுது அபிராமி அன்னை அன்பர்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் செல்வங்களையும் தருவாள். அவள் அன்னையின் திருப்பாதம் சேர்மின்களே. அன்னையின் திருப்பாதம் சேர்மின்கள். அன்பர்கள் அனைவரும் அனைத்து நலங்களுடனும் வளங்களுடனும் செல்வங்களுடனும் வாழ்கின்ற அருளினை அன்னை அருள்வாள். ஓம் சக்தி பராசக்தி.